சதுர்த்தி பூஜைக்கு மண்ணால் செய்யப்பெற்ற பிள்ளையார் ஏன்? பொதுவாக கல், மரம், மண், மஞ்சள், சந்தனம், பசுஞ்சாணம், மாவு, செம்பு அல்லது பஞ்ச உலோகங்கள் ஆகியவற்றால் பூஜித்திற்குரிய விநாயகர் திருவுருக்கள் சமைக்கப்பெறுகின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் மண்ணால் ஆன விநாயகரை வழிபடுவது நமது தொன்மரபு. இந்த மண் விநாயகரை புற்று மண்ணால் சமைப்பது மிகவும் விசேஷம். புற்று மண்ணால் ஆக்கப்பெற்ற மூர்த்தியை வழிபட தோஷங்கள் அகன்று இல்லங்களில் வம்சவிருத்தி தடையராது நிகழும் என்பது சாஸ்திரம். தற்காலத்தில் களிமண்ணால் சமைப்பதுவே வழமையாக உள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆவணி சுக்லபக்ஷ சதுர்த்தி துவங்கி புரட்டாசி சுக்லபக்ஷ சதுர்த்தி வரை 30 நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவது பண்டைய முறை. தற்காலத்தில் 3வது தினமே திருமேனியை நீர்நிலைகளில் கரைத்து விடுகின்றோம். ஆற்றில் நீர் பெருகி இருக்கும் இம்மாதங்களில் களிமண் சேர்த்து மண் அரிப்பை தவிர்ப்பதற்காக ஆற்றின் அடிப்பகுதியை பலப்படுத்துவதற்காக நம் பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்த அறிவியல் நுட்பம் இது. தற்காலத்தில் பிளாஸ்டிக், ஃபைபர் போன்றவற்றினால் விநாயகர் திருவுருக்கள் செய்யப்படுவது வெற்று சம்பிரதாய நிகழ்வு போல் ஆகிவிட்டது வருத்தத்திற்குரிய ஒன்று. சில சமயங்களில் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இந்த மண் திருவினை கரைக்காமல் வீட்டு உத்திரத்தின் மீதோ அல்லது உயர்ந்த மாடத்திலோ அமர்த்தி வைத்து வேண்டுதல் செய்து கொள்வதும் உண்டு. அப்படி செய்தால் விநாயகர் அருளால் அடுத்த சதுர்த்திக்குள் குழந்தை பேறு கிட்டிடும் என்பது நம்பிக்கை. குழந்தை பிறந்த பின்னர் விநாயகர் திருவை வீட்டு கிணற்றிலோ அல்லது ஆற்றிலோ கரைத்து விடுவர். விநாயகர் வழிபாட்டினை ஒட்டிய நமது நாட்டின் பல ஐதீகங்களில் இதுவும் ஒன்று. குருவே சரணம்.